அனைவருக்கும் வணக்கம். நம்ம வேர்ல்டு கப் T20 முடிஞ்சிருச்சு. இந்தியா வேர்ல்டு கப் சாம்பியனாகவும் ஆயிட்டாங்க. எல்லா சீனியர் பிளேயர்ஸ்க்கும் ரெஸ்ட்டை கொடுத்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இந்தியாவில் வந்து வான்கடே ஸ்டேடியமில் ஒரு பிரம்மாண்டமான விழா நடந்தது, கௌரவிக்கும் விழா நடந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவோட டீம், ஸோ ஐபிஎல்ல விளையாடின டீம்ஸ் எல்லாமே ஜிம்பாப்வே டூருக்கு அமைச்சிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே ஸ்ரீலங்கா டீம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த ஐபிஎல் வர வரைக்கும் கண்டினியூஸாக பேக் டு பேக் டெஸ்ட் மேட்ச், T20, 3 ODI, நெக்ஸ்ட் இயர் வந்து சாம்பியன் ட்ராஃபி இருக்குது. அந்த வகையில் இந்தியா வந்து ஒரு மினி டீமாக வந்து ஜிம்பாப்வே டூருக்கு அமைச்சிருக்காங்க. அந்த டூரை பற்றின ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 5 T20 இன்டர்நேஷ்னல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் முதல் T20 வந்து முடிஞ்சு விட்டது. இப்போ ரெண்டாவது T20க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் ஒரு 4:30 PM எல்லா 5 T20யுமே உங்களுக்கு அரரே ஸ்போர்ட்ஸில் தான் நடக்குது. அரரே ஸ்போர்ட்ஸ் அந்த மைதானத்தில் தான் நடக்குது. அதுக்கான ஒரு ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டாவது மேட்ச் இன்னைக்கு 7th ஜூலை 4:30 மணிக்கு, அதுக்கப்புறம் 10th ஜூலை, அதுக்கப்புறம் 13th ஜூலை அண்ட் 14th ஜூலை. ஸோ 14ஆம் தேதி வரைக்கும் இந்த மேட்ச் நடக்குது. எங்கே நடக்குது? அரரே ஸ்போர்ட்ஸ் கிளப் அரரேல தான் எல்லா மேட்சஸுமே நடக்குது. ஸோ நேற்று நடந்த மேட்ச், ஃபஸ்ட்டு மேட்ச் இந்தியா வந்து தோத்துட்டாங்க. அதே கிரவுண்ட், அதே இதுதான். ஸோ அதுக்கான ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேட்ச் நம்பர் 2 சண்டே 7th ஜூலை 4:30 PM அரரே ஸ்போர்ட்ஸ் கிளப் அரரேல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. சோனி லைவில் அந்த மேட்சை நம்ம பார்க்கலாம். இதோடைய பிச் ரிப்போர்ட்: அரரே ஸ்போர்ட்ஸ் கிளப் பிச் நிலைமைகள் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. நேற்று கமெண்டேட்டர்லேயும் அதான் சொன்னாங்க. இது அதிக ஸ்கோரை பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் மற்றும் வேகப்பந்து வீச்சாளருக்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கும். இதுதான் மெயின் திங். வேகப்பந்துக்கு ஸ்மால் உதவியாக தான் இருக்கும். பிற்பகல் போட்டியுடன் ஒரு தட்டையான ஆடுகளம் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் ஸ்பின்னர்களுக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் இந்த மெயின் திங். இது ஆட்டத்தின் பிற்பாதியில் அவர்கள் தேவையான திருப்தியை கொடுக்கும். ஸோ பேட்டிங் ட்ராக்கும் சொல்லியிருக்காங்க, ஸ்பின்னுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே மைண்ட் செட் பண்ணணும். நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்பின்னர்ஸ் டாமினேஷனில் தான் இந்த மேட்ச் நடந்திருக்கு. T20 ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 இன்னிங்ஸ், 150 ரன்களுக்கு குறைவாக 11 இன்னிங்ஸ். நேற்று நடந்த முதல் இன்னிங்ஸ், இரண்டாவது இன்னிங்ஸ் ரெண்டுமே இந்த 150க்குள்ளே தான் இருந்தது. ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 115. ரெண்டு பேருமே அந்த ரேஞ்சில் தான் அடிச்சிருப்பாங்க. 150 பிலோ 11 அண்ட் 150லேருந்து 169 ஒரு 8 தடவை இன்னிங்ஸ் நடந்திருக்கு. 172, 189 7 டைம்ஸும், above 190 6 டைம்ஸும் நடந்திருக்கு. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா 160, 170ங்கிறது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கிறது. 189 வரைக்குமே நல்லா 7, 8, 11, 6 இருக்குது. நேற்று நடந்த ரெண்டு இன்னிங்ஸுமே 11 பிலோ 50, 150ல் முடிஞ்சிருக்கு. இதோடைய முதல் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 146. ஃபர்ஸ்ட் பேட்டிங் கொஞ்சம் ஆப்டாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் 110 ரன்கள். ஆவரேஜான 4 முதல் இன்னிங்ஸ் 8, ரெண்டாவது இன்னிங்ஸ் 4. ஆவரேஜான 6 ரெண்டுமே 1-1 தான். ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸ் 7, ரெண்டாவது இன்னிங்ஸ் 5. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸில் தான் அதிகமாக இருக்குது, ரெண்டாவது இன்னிங்ஸ் 57. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 108, ரெண்டாவது இன்னிங்ஸ் 111. ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸ் 50, ரெண்டாவது இன்னிங்ஸ் 39. ஸ்பின்னு வந்து 50 முதல் இன்னிங்ஸ், இரண்டாவது இன்னிங்ஸில் 42. டோட்டலாக 40 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 23 தடவையும், பேட்டிங் செகண்ட் 18 தடவையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் பேட்டிங் பார்த்தீங்கன்னா 156 ரன்கள். ஹையஸ்ட் ஸ்கோர் 229 ஃபார் 2 ஆஸ்திரேலியா அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 99 ஃபார் 9. இதுதான் இந்த அரரே ஸ்போர்ட்ஸ் கிளப்போடைய ஒரு ஸ்டேட்டஸாகவே இருக்கும். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறவங்க கொஞ்சம் டாமினேட்டும் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும் பொழுது அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஒரு 160 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடித்தாவே ஒரு வின்னிங் டோட்டலாக இருக்கும். ஆஸ்திரேலியா 229 அடிச்சிருக்காங்க, ஜிம்பாப்வேவும் 99 ஃபார் 9 அடிச்சிருக்காங்க. டோட்டலாக 9 மேட்ச், அதில் 3 மேட்ச் ஜிம்பாப்வேவும் 6 மேட்ச் இந்தியாவும் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் தோற்றுருக்காங்க, அது நேற்று மேட்சோட சேர்த்து. இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பாருங்க: சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ருத்துராஜ் கெய்க்வாட், ரியான் பராக், ரிங்கு சிங், ஜூரல், வாஷிங்டன் சுந்தர், பிஷ்னாய், ஆவேஷ் கான், முகேஷ் அண்ட் கலில். இப்போ நேற்று நடந்த மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாஷிங்டன் சுந்தர் அண்ட் ரவி பிஷ்னாய், இந்த 2 பிளேயர் தான் டாப்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சுப்மன் கில். ஸோ இந்த 3 பிளேயர் தான் டாப் பிளேயராக நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் இந்த முகேஷ் குமார், ஆவேஷ் கான் ஒரு விக்கெட் எடுத்து இவங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 1, 2, 3
முகேஷ் குமார் அண்ட் ஆவேஷ் கான் இந்த 5 பிளேயர் தான் நேற்று ட்ரீம் டீம்லேயே வந்திருப்பாங்க. ஸோ மீதி யாருமே வரல. கலீல் அகமது, ஜூரல், ரிங்கு சிங், ரியான் கெய்க்வாட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஸோ இன்னைக்கு யார் யார் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்தியா முதல் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரியான் பராக் இந்த 3 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற பட்சத்தில். செகண்ட் பேட்டிங் திரும்ப பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ருத்ராஜ் கெய்க்வாடும் ரிங்கு சிங்கும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நேற்று ட்ரீம் டீமில் வரல, பட் இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய் வந்து ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறதுனால இந்த 2 பிளேயருமே டிஃபால்ட்டு பிக்காக இருப்பாங்க. இந்த 2 பிளேயருமே இதில் வந்து இந்த 2 பிளேயர் நேற்று வந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கலீல் அகமதும் முகேஷ் குமாரையும் ட்ரை பண்ணலாம். இந்த 2 பிளேயரை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னைக்கு முகேஷ் குமார், கலீல் அகமது, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா 2 ஓவர் போட்டிருக்காரு, ஆனால் விக்கெட் விழல. பட் இன்னைக்கு திரும்பவும் ஓவர் போடும் பட்சத்தில் விக்கெட்டுகள் விழலாம், ரன்ஸும் அடிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 ஒரு 7 பிளேயர் வந்து இந்தியாவில் வந்து நம்ம பிக் பண்ணுறோம். அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரியான் பராக், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார், கலீல் அகமது இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற பட்சத்தில். செகண்ட் பேட்டிங் இருந்ததுன்னா கலீல் அகமது, முகேஷ், ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரியான் பராக். ஸோ இந்த 2 பிளேயர் தான் நம்ம கொண்டு போகிறோம். சிம்பாப்வேவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். மறுமணி இவர் வந்து டக் அவுட் ஆகிட்டாரு. கையாங்கிறவர் இவர் நல்ல பேட்ஸ்மேன். இந்த மேட்ச் இவரை வந்து கண்டிப்பாக பிக் பண்ணலாம். இவர் பேட் ப்ளஸ் ஸ்பின் இவர் மெயின் பிளேயராக இருப்பார். அண்ட் சிக்கந்தர் ராசா இவர் ஒரு மெயின் பிளேயராக இருப்பார். அண்ட் மஸ்டர்டா இவரும் மெயின் பிளேயராக இருப்பார். இந்த சத்தாராங்கிறவர் ஸ்வீம் போடக்கூடிய போல தான், ஆனால் இவர் வந்து 100 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்திருந்தார் ஸோ நேற்று மேட்ச்சில். ஸோ அந்த கான்செப்டில் தான் நம்ம வந்து கலீல் அகமதும் முகேஷ் குமாரையும் கொண்டு போகிறோம். ஸோ கொண்டு போகும்போது இனிஷியலாகவே விக்கெட் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பேட்டு சீம் ஸோ இவரையும் வந்து நம்ம கொண்டு போகிறோம். அதே மாதிரி இவரையும் கொண்டு போகிறோம். ஏன் இவரை கொண்டு போகிறோன்னா டேவிட் ஜோரலுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு ரொம்ப கம்மினா ஒரு 12வது ஓவர் 13வது ஓவரில் வருவார். வந்து ஒரு 5 ரன் 10 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் டாப் ஆர்டரில் ஆடுறதுனால இவருக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதுக்கப்புறம் கேம்பல். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இந்த 7 பிளேயர் வந்து டாப் பிளேயராக நம்ம கொண்டு போகிறோம். ஸ்கோர் கார்டு பாருங்க. மாது விராட் 21 ரன் அடிச்சிட்டாரு. கையா வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதனால இந்த மேட்ச் இவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா பாயிண்ட் வைஸில் ரொம்ப கம்மியாக இருப்பார். பெனட் அப்படிங்கிறவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். சிக்கந்தர் ராசாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மாஸ்டர் ஷா இவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிளெஸ்ஸிங், வரும்பணி இவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 இதுதான் வந்து இன்னைக்கு டீம் ப்ரொடிக்ஷனில் என்னுடைய டீமில் நான் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயத்த ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை நான் ஷேர் பண்ணுறோம். கலீல் அகமது 3 ஓவர் 28 ரன் நிறைய கேட்சஸ் வந்து ட்ராப் பண்ணாங்க. ஸோ இவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவரை ஃபோக்கஸ் பண்ணோம். இவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். இவரை ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 1 2 3 4 5 10 பிளேயர் வந்து இதுதான் வந்து நம்ம காம்பினேஷன்ஸாக கொண்டு போகிறோம். இதில் 11வது நம்ம என்ன பண்ணலாம்னா ருத்ராஜ் கெய்க்வாடை கொண்டு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா கோல்டன் டக். இப்போது சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது T20லேருந்து சஞ்சு சாம்சன், சிவம் தூபே இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்துடுவாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்லாம் உள்ளே வராங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிடும். ஸோ இங்கே யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் அண்ட் அபிஷேக் சர்மா கோல்டன் டக், ரியான் பராக் 2 ரன் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் 7 ரன். ஸோ இந்த 4 பிளேயர்லேருந்து இன்னைக்கு மேட்ச்சுக்கு 2 பிளேயர் வந்து மஸ்ட் பிக்காக நம்ம ட்ரை பண்ணலாம். ரொட்டேஷன் முறையில் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே போலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து ஒரு விக்கெட் கம்பல்சரி எடுத்திருக்காங்க இந்த டீமை. ஸோ அதிகபட்சமான விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டு அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் விழுந்திருக்கு. இந்தியா வந்து செகண்ட் போலிங் போடுறாங்கன்னா அதே மாதிரி ஸ்பின்னுக்கு 3 விக்கெட்டும் ஃபாஸ்ட்டுக்கு 3 விக்கெட்டும். அதுக்கு வந்த ஃபாஸ்ட் வந்து கலீல் அகமதாக இருக்கலாம், இல்லைனா முகேஷ் குமாராக இருக்கலாம். ஸ்பின்னு வந்து ரவி பிஷ்னாயாக இருக்கலாம், இல்லைனா வாஷிங்டன் சுந்தராக இருக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸில் இந்த மைண்ட் செட்டில் நம்ம டீம் கிரியேட் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ ரவி பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 ரன் அடிச்சிருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் பொறுத்த வரைக்கும் 27 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயருமே ஒரு 35 ரன் அடிச்சிருக்காங்க இந்த 102 ரன்ல. ஸோ அதுதான் பெரிய மைண்ட் செட்டாக நம்ம பார்க்கணும். இப்போ சுப்மன் கில் இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும்
அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் இந்த 2 பிளேயரை மட்டும் எடுத்துட்டு 5 bowlers அப்படியே பிக் பண்ணிடுங்க. ஏன்னா ஜிம்பாப்வே ஒரு 50 ரன் 60 ரன் 70 ரன்ல ஸ்கோர் பண்ணும் பொழுது இந்த 2 பிளேயர் கண்டிப்பாக முடிக்கிறதுனா கெப்பாசிட்டியும் இருக்கு, டேலண்ட்டும் இருக்கு. அப்படி வரும்போது இந்த 2 பேட்ஸ்மேன் போதுமானதாக இருக்கும். 5 bowler இங்கே எடுத்துடலாம். இங்கே வந்து சிக்கந்தர் ராசா, பெனட், கேம்பல்ங்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பிளேயரை எடுத்து நீங்கள் 11 பிளேயரை பூர்த்தி பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஒரு டீம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ட்ரீம் டீம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கீப்பரில் இவர் டிஃபால்ட்டாக வந்துடுறாரு. ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்திருக்காரு. 3 ஆல்ரவுண்டர் அண்ட் 6 வந்து போலர்ஸ். ஸோ ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருக்கிற பட்சத்தில் போலர்ஸே 9 பேர் வந்துடுறாங்க. இதுதான் மெயின் திங்காக இருக்கும். இதே வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்காக தான் இங்கே எப்படி கீப்பர் போலர் ரெண்டே 2 பேட்ஸ்மேன் இருக்காங்களோ அந்த மாதிரி 2 போலர் தான் இருப்பாங்க. பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் இது போலிங் ட்ராக்குங்கிறதுனால 9 பிளேயர் ஆல்ரவுண்டரோட சேர்த்து 9 போலர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. இதுதான் மெயின் திங். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணலாம்னா ஒரு 7 போலர் அப்படின்ற காம்பினேஷன்ஸில் கொண்டு போயிட்டு ஒரு 4 பேட்ஸ்மேன் இன்க்ளூடிங் கீப்பரோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபார்ம் பண்ணலாம். 1134 கேப்டன் பாருங்கள் ரவி பிஷ்ணாய் அண்ட் சிக்கந்தர் ராசா 2 பேருமே ஸ்பின் அட்டாக்ல இருக்கிறாங்க. ஸோ பென்னட்டு, வாஷிங்டன் சுந்தர், டி சத்தாரா, ஆவேஷ் கான் வந்து டெத் ஓவரில் போடக்கூடிய பிளேயர். 8வது ஓவர் 9வது ஓவர்லேருந்து தான் வருவார், 10வது ஓவர்லேருந்து தான் வருவார். அதுக்குள்ளே முகேஷ் குமார், கலீல் அகமது, ரவி பிஷ்ணாய், வாஷிங்டன் சுந்தரே மேட்சை முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸோ இவருக்கான வாய்ப்பு வந்து கம்மியாயிடும். ஸோ ஒரு டீமில் வந்து இவரை ட்ராப் பண்ணிவிட்டு முகேஷ் குமார், கலீல் அகமது, ரவி பிஷ்ணாய், வாஷிங்டன் சுந்தர், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட் அந்த காம்பினேஷன்ஸில் மாற்றி நம்ம டீம்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். லோ பர்சன்டேஜ் பிக். இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நேற்று ஒரே டக் அவுட் ஆகிட்டாரு. ஸோ இவரை மஸ்ட் பிக்காக ட்ரை பண்ணுங்க. சிக்கந்தர் ராசா. ஸோ என்னோட டீம் வந்து 2 காம்பினேஷன்ஸாக நான் தரேன். அதுக்கப்புறம் இந்த லோ பர்சன்டேஜ் பிக் 5.61, இந்த 2.77, இந்த ஜே லோங் அண்ட் இந்த மஸ்கடஸா. ஸோ 1 2 3 4 5 6. இங்கே பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்காக வந்து வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்ணாய், கலீல் அகமது, முகேஷ் குமார் 1 2 3 4. அதுக்கப்புறம் 5 ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ 1 2 3 4 5 1 2 3 4 5 6 இது ஒரு காம்பினேஷன்ஸாக டீமை கொண்டு போகலாம். ஸோ 2வது டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா, பெனட், சிக்கந்தர் ராசா, அதுக்கப்புறம் மாஸ்டகஸா, அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட். அதுக்கப்புறம் இங்கே வந்து 4 பிளேயர், இங்கே வந்து 3 பேர் 7, 8வது 9வது 10வது 11வது. இது 2வது டீமாக நம்ம போட போகிறோம். ஸோ இது வந்து 2வது டீம். லோ பர்சன்டேஜுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரியான் பராகும் ஓவர் போடுவார். ஸோ அவருக்கும் திடீர்னு ஓவர் கொடுத்து ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா இவர் வந்து ரிஸ்கி அண்ட் ட்ரம்ப் கார்டு பிளேயராக ரியான் பராக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அபிஷேக் சர்மாவும் உங்களுக்கு ட்ரம்ப் கார்டு பிளேயராக ஓவர் போட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 to 3 விக்கெட்ஸ் விழுந்ததுன்னா இவரும் ட்ரம்ப் கார்டு பிளேயராக ரிஸ்கி பிளேயராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இந்த காம்பினேஷன்ஸை தான் நான் டீம் வந்து மாற்றி ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ஒரு 5 to 6 டீம்ஸ் வந்து ஜிஎல் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி ஏன்னா ஒரே கிரவுண்டு ஸ்பின்னு பார்த்தாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போடலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்னு வரும்பொழுது இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா விளையாடுவார், ரியான் பராக் நல்லா விளையாடுவார். ஸோ அந்த 2 பிளேயர் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயராக இருப்பாங்க. இதில் ரொட்டேஷன்லாம் வந்து நீங்கள் கில் ஆர் அபிஷேக் சர்மாலேருந்து ஒருத்தரை பிக் பண்ணிவிட்டு மீதி 5 bowler அப்படியே பிக் பண்ணிடலாம். ஸோ 5 bowler பிக் பண்ணும்போது செகண்ட் பேட்டிங்கில் இவங்க எல்லாருமே வீக்காக தான் இருப்பாங்க ஜிம்பாப்வேவை பொறுத்த வரைக்கும். ஸோ செகண்ட் பேட்டிங் வீக்குன்னு வரும்போது அவங்க மெயின் bowler இந்த கேம்பல், பென்னட், ராசாவை தவிர மீதி யாருமே பிக் பண்ணாமல் நம்ம டீம்ஸை கொண்டு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹைலைட்ஸ் பாருங்கள், டீம் ரிவ்யூ பண்ணுங்கள். தேங்க்யூ.